அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் அமர்கிறாருங்க. அது யோகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக ஜனவரி 14ஆம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவற்ற ஆற்றல் படைத்தவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அமரும் போது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமரப் போகிறாருங்க. அது சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை 6ஆம் இடத்தில் வலுவாக அமரக்கூடிய சூரியனின் அமைப்பால் ஏற்படுகிறது. எனவே மகிழ்ச்சிக்கும் குதூகலத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் குறைவில்லாத வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை, தாமதங்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புதனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய சூரியன் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் வரக்கூடிய தருணம் என்பது கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது. சாதகமற்ற சூழலில் மிக வலுவாக சஞ்சரிப்பவர் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார். அதே போன்று கேது தனத்தில் இருக்கிறார். சூரியன் யோகஸ்தானத்தில் அமரும் போது அவரது நட்பு கிரகமான செவ்வாயும் விரயத்தில் இருக்கிறார். ஆனால் குரு வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து வலு சேர்க்கின்றன. இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக மிக சிறப்பான நல்ல மாற்றமும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சூரியன் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமருவதால் பல்வேறு வகையில வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருங்க. பல வகையில வருமான உயர்வுக்கான வழிகளை கண்டறிந்து அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை எளிய முறையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவில் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான யோகமும் உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிப்பதற்கு முன்னதாகவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் திருமணம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே இந்த தருணத்தில் பல விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர், கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய ஒற்றுமை என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகளை முற்றிலுமாக விலக்கி நன்மையும்
மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த தருணத்தில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் விருப்ப இடமாறுதல், விரும்பியபடியே புதிய வேலை வாய்ப்பில் இணைதல் உள்ளிட்ட பல நன்மைகளை உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியுங்க. இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். அலுவலக சம்பந்தப்பட்ட பணிகளை திறன்படவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் மேற்கொண்டு மற்றவர்களின் பாராட்டுகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக நுணுக்கமாக அவற்றில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டறிந்து கையாளுவதன் மூலம் பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். நிதி சார்ந்த பற்றாக்குறைகள் அகலும். சந்தை நிலவரம் நீங்கள் விரும்பியபடியே நல்ல மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கும். எனவே சரியாக சிம்மராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விரும்பியபடியே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிதி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகள் யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக உண்டு. பல்வேறு வகையான சூட்சமங்களை நன்கு அறிந்து செயல்படுத்துவதன் மூலம் கலைத்துறையில் உச்சபட்ச நன்மையை உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் எளிதில் தவிர்த்து தற்போது சிறப்பான முன்னேற்றத்தையும் வலுவான வளர்ச்சியையும் அடைவதற்கான யோகம் உண்டு. தசாபுத்திகளும் வலுவாக இருப்பின் உச்சபட்ச உயர் பதவி ஒன்று உங்களை தேடி வரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு ஏற்பட்ட கவனச்சிதறல் நீங்கி கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். சூரியன் யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பழைய கடன்கள் அடைத்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை.